முருகனடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கந்தர் சஷ்டியை முன்னிட்டு இப்போது 48 நாள் விரதம் பல பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 48 நாள் விரதத்தில எப்படி விரதம் மேற்கொள்வது அப்படின்னு பல பேர் சந்தேகம் கேட்குறீங்க. அதற்காகத்தான் இந்த பதிவு. ஒன்றுமில்ல, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் எழுந்து நீங்க நீராடி விட்டு வீட்ல வச்சிருக்கிற வேலுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ பூஜை செய்யணும். வேலுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம். பன்னீர் அபிஷேகமோ ஏதோ ஒரு அபிஷேகம். தினமும் பால், தயிர், பழம், பஞ்சாமிர்தம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, பன்னீரோ, சந்தனமோ வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அல்லது முருகப்பெருமானுடைய சிலைக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லாதவர்கள் முருகப்பெருமானுடைய படத்திற்கு மலரிட்டு வழிபாடு செய்யலாம். தூபம், அதாவது ஊதுபத்தி, அப்புறம் விளக்கு, அதுக்கப்புறம் நெய்வேத்தியம், முருகப்பெருமானுக்கு பிடித்த தினை மாவோ அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். அதுக்கப்புறம் விளக்கு அல்லது கற்பூரம் காட்டுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். காட்டி முடிச்சதுக்கப்புறம் போற்றிகள் சொல்வது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். மூவர் முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்கின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு போற்றியை சொல்லிட்டு ஏதாவது ஒரு தெரிஞ்ச திருப்புகழ், ஏதாவது திருப்புகழோ அல்லது கந்தர் அலங்காரமோ கந்தர் அனுபூதியோ விருத்தமோ ஏதாவது ஒன்றை பாடி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் மட்டுமே போதுமானது. ஏன்னா 48 நாள் விரதம் அப்படிங்கும்போது 2 வேளை சாப்பிடாமல் இருந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவது அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அவரவர்கள் உடல்நிலைக்கேற்ப விரதம் மேற்கொள்ளலாம். விரதம் ரொம்ப முக்கியமானது. உணவு கட்டுப்பாடு என்பதை தாண்டி உணர்வு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டால் எப்படி இருக்காங்க, அதை போல இருக்கணும். நீங்கள் மாலை போட்டுக்கிட்டும் விரதம் இருக்கலாம். மாலை போடாமலும் மனதார மனதுக்குள் மாலை போட்டுக்கிட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம். யாரையும் திட்டாமல், யார் மீதும் பொறாமைப்படாமல், யாருடனும் போட்டி போடாமல், தீய வார்த்தைகளை பேசாமல், முருகனுடைய திருநாமங்களை உச்சரிப்பது நேரம் கிடைக்கும் போதில் உச்சரித்தால் அதுவே சிறந்த விரதம். காலையும் மாலையும் கண்டிப்பாக திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படியாக உங்களுடைய வழிபாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர் என்று சொன்னால் அரளிப்பூ முருகப்பெருமானுக்கு பிடித்தமானது. கடம்ப மலர் கிடைத்தால் அதை வழிபாடு செய்யலாம். வேறு ஏதாரும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதற்கான சந்தேகத்திற்கான விடையை சொல்லுகிறோம். நன்றி, வணக்கம்.